டு SSVK சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விசாரத் உத்தரத்தில் நவீன் பத்தே சைனிகா 2ல் ஆதுனிக் காவிய கண்டு போயம் பகுதி இது. இதில் நம்ம 6வது போயம் பார்க்கலாம். பாருங்கள். ஜான்சி கி ராணி சுபத்ரா குமாரி சௌஹான் அவங்க எழுதின போயம் இது. இந்த போயமோட மீனிங்ஸு இன்றைக்கி பார்க்கலாம். सारांशोட मीनिंग பார்க்கலாம். कवि परिचय देते हुए कविता का सारांश लिखिए. கவிஞரின் பரிச்சயத்தை அறிமுகம் செய்து கவிதைக்கான கதை சுருக்கம் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவி பரிச்சய், கவிஞரின் அறிமுகம். ஜான்சி கி ராணி नामक कविता श्रीमती सुभद्रा कुमारी चौहान की कविता है. ஜான்சி ராணி பெயருடைய கவிதை ஸ்ரீமதி சுபத்ரா குமாரி சௌஹான் அவங்களோட கவிதை, அவங்க எழுதின கவிதை. தேஸ் கே லியே இன்கோ கई बार जेल जाने पड़ा. தேசத்திற்காக இவர் कई बार பலமுறை ஜெயில் ஜானா படா ஜெயிலுக்கு போக வேண்டி இருந்தது. இன்கி பாஷா இவருடைய மொழிநடை, பாஷா சைலி மொழிநடை சரல் और भावों के अनुरूप है. சரல் और भावों எளிமை மற்றும் உணர்வு பூர்வமாக, அதாவது அனுரூப் அதாவது உணர்ச்சி மிகுந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. कविता परिचय. सन 1857 में भारत की आज़ादी की पहली लड़ाई लड़ी गई. 1857 ஆண்டில் பாரதத்தின் சுதந்திரத்திற்கான பகலி லடாயி முதல் சண்டை நடத்தப்பட்டது. उसमें அதில் झांसी की रानी ने अपनी वीरता का परिचय दिया था. அதில் ஜான்சியின் ராணி, ஜான்சி நாட்டினுடைய ராணி, அப்பனி வீர்த்தா தன்னுடைய வீரத்தை அறிமுகம் செய்தார். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சண்டை போட்டாங்க, எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு அவங்க வீரத்தோடு சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் கவிதா மேம் ராணி கி வீர்த்தா கா வர்ணன்க. இந்த கவிதையில் ராணியின் வீரத்தை வர்ணனை செய்திருக்கிறார். காவியத்ரி சுபத்ரா குமாரி சௌஹான் ககுதிக. காவியத்ரினா கதாநாயகின்னு அர்த்தம். இந்த கதையை எழுதுபவர், கதையின் நாயகி மாதிரி இருக்கிற சுபத்ரா குமாரி சௌஹான் சொல்கிறாங்க. கி மைம்னே बंदेलखंड के निवासियों से जो कहानी सुनी उसी को कह रही हूँ. நான் பந்தேல் கண்டுங்கிறது ஒரு இடத்தோட பேர், ஒரு நாட்டோட பேர். பந்தேலுகண்டு நிவாசியம், பந்தேலுகண்டில் வசிக்கிறவங்க, நிவாசியம்னா அங்கே வசிக்கிறவங்க. பந்தேலுகண்டில் வாழ்கிற மக்களிடம், பந்தேலு கண்டுக்கே நிவாசியம் வாழ்பவர்களிடம், வசிப்பவர்களிடம், ஜோ கஹானி எந்த கதையை சுனி கேட்டேனோ, எந்த கதையை கேட்டேனோ, உசிகோ கஹ் ரஹிஹூம் அந்த கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பாரத் अंग्रेजों के गुलामी में दुख भोग रहा था. பாரத் ஆங்கிலேயரின் அடிமைத்தனத்தில் துக் மிகவும் துன்பத்தை அடைந்து கொண்டிருந்தது, துன்பத்தை அனுபவித்து கொண்டிருந்தது. तब सन 1857 में अचानक एक तलवार चमक उठी. அப்பொழுது
1857 திடீரென்று அச்சானக் திடீரென்று ஒரு வாள், தல்வார்னா கத்தி, வாள் பெரிய கத்தி இருக்கும் இல்லையா, அதுதான் வாள் அப்படின்னு சொல்லுவாங்க. தல்வார் அப்படின்னா பெரிய வாள். ஏக் தல்வார் ஒரு பெரிய வாள், சமக்குட்டி மின்னிக் கொண்டு எழுந்தது. உஸ்கே காரன் பாரத் மேம் நயா ஹல்சல் பைதா ஹுவா, அதன் காரணமாக பாரதத்தில் புதிய போராட்டங்கள் உருவானது. சுதந்திர போராட்டம், அதாவது சுதந்திரத்துக்கான போராட்டம் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. லோக் ஆஜாதி கி கிமத் சமஜ் கயே, மக்கள் சுதந்திரத்தின் மதிப்பை, கிமத்னா மதிப்பு, கிமத் சமஜ் கயே மதிப்பை புரிந்து கொண்டனர். सबों ने अंग्रेजों को देश से भगाने का संकल्प किया. எல்லோரும் ஆங்கிலேயர்களை தேசத்திலிருந்து ஓட வைப்பதற்கான சபதத்தை செய்தனர். வக் தல்வார் ஜான்சி கி ராணி கி தி, அந்த கத்தி ஜான்சி ராணியுடையதாக இருந்தது. ராணி நே கூப் லடாயி லடி தி, ராணி நன்றாக சண்டையிடுவாள். ராணி கா நாம் லக்ஷ்மி பாயி தா, ராணியின் பெயர் லக்ஷ்மி பாயி. கான்பூர் கே ராஜா நானா உஸ்கோ அப்பனி பகன் மான்தே தே, கான்பூருங்கிறது ஒரு நாட்டோட பேர். கான்பூரின் ராஜா, கான்பூரோட ராஜாவாக இருந்த நானா அப்படிங்கிறவர் உஸ்கோ அவளை, அந்த ராணியை வந்து லக்ஷ்மி பாயை வந்து அப்பனி பகன் மாந்தேதே தன்னுடைய சகோதரியாக நினைத்தார். வே லக்ஷ்மி கோ சபுலி கஹ்கர் புக்கரா கர்த்தே தே, வே லக்ஷ்மி கோ அவர் லக்ஷ்மியை சபிலி கஹ்க, சபிலினா அழகு தேவதை என்று சொல்லி புகாரா கர்த்தே அழைத்து கொண்டிருந்தார். அதாவது அழைப்பார். எப்படி அழைப்பார்னா லக்ஷ்மி தேவி அழகு தேவதை அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாராம். வகே நானா கே சாத் படுத்தி और கேள்த்தி தீ, அவள் நானாவுடன், நானாங்கிறது அந்த கான்பூர் ராஜாவோ பேர், கான்பூர் ராஜாவோட பேர், சரிங்களா. வக்கு அவள் நானாவுடன் சேர்ந்து படித்தாள் மற்றும் விளையாடினாள். பர்ச்சினா ஈட்டி, டால்னா கேடயம், கிருப்பான்னாக்க வால், கட்டாரினா குத்துவாள். அதாவது சின்னதாக இருக்க கத்தி பேர் கட்டாரி, பெருசாக இருக்க கத்தி பேர் குருப்பான். ஆதி ஹத்தியாரோம் ஆகிய ஆயுதங்கள், ஹத்தியாரோம்னா ஆயுதங்கள், அதாவது டூல்ஸ், போர்க்கருவிகள். ஹத்தியாரோம் சேகி ஆயுதங்களுடனேயே லக்ஷ்மிக்கு மித்ராத்தி, லக்ஷ்மியோட நண்பர்களாக வச்சுருந்தா. அந்த கத்தி ஈட்டி இதை தான் வந்து அவள் நண்பர்களாக நினச்சா. வகு வீர் சிவாஜிக்கு கஹானியா கண்டஸ்த் கர் சுகிதி, அவள் வீர சிவாஜியின், வகுவீர் சிவாஜி கி அவள் வீர சிவாஜியின் கஹானியாங் கதைகளை கண்டஸ்துனக மனப்பாடம், கர் சுகிக செய்து விட்டாள், மனப்பாடமே செய்து வச்சுட்டுருந்தாங்களாம். மனப்பாடமாக அந்த கதையெல்லாம், வீர சிவாஜியோட கதையெல்லாம் படித்து மனப்பாடம் செஞ்சு வச்சுருந்தாங்களாம். लक्ष्मी बाई का देखने पर वह यक सक पैदा होता था. லக்ஷ்மி பாயியை பார்க்கும் போது யக் சக் இந்த சந்தேகம் உருவாகிறது, பைதா ஹோத்தாத்தா இந்த சந்தேகம் உருவாகிறது, ஏற்படுகிறது. கி என்னவென்றால் வகு ஸ்வயம் லக்ஷ்மி தேவிக யா துர்க்காக, அவளே லக்ஷ்மி தேவியோ, ஸ்வயம்னா வக் ஸ்வயம் அவளே,
லக்ஷ்மி தேவியோ அல்லது துர்க்கை தேவியோ அப்படின்னு, துர்க்கை சாமியா இல்லை லக்ஷ்மி சாமியா அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகமாக இருக்கான். வாஸ்தவ் மேம், உண்மையில் வகு வீர்த்தாக்கி அவதார்த்தி, உண்மையில் அவள் வீரத்தின் அவதாரமாக இருந்தாள். வகு தல்வா சலாத்தித்தி, அவள் கத்தியை சுழற்றுவாள், கத்தியை வீசுவாள். உஸ்கி தல்வாரோं की वार को देखकर मराठे प्रसन्न होते थे. அவளுடைய வாள் வீச்சின், அதாவது வாளை வந்து சுழற்றுறது, அந்த வாளால் சண்டையிடுறத பார்த்து, தேக்கர் வார்க்கோ தேக்கர், தல்வாரோங்கி வார்க்கோ அப்படின்னா கத்தியை வந்து சுழட்டி சுழட்டி சண்டை போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுற்றி சுற்றி சண்டை போடுறத பார்த்து, அவங்க சுழற்றுறதை பார்த்து, கத்தியை வந்து வீசுறதை பார்த்து, தேக்கர் மராட்டே பிரசன்ன ஹோத்தே, மராட்டியர்கள் அந்த நாட்டில் இருந்த மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, சந்தோஷம் அடைஞ்சாங்க. வகு நக்கலி யுத்தத்துக்கா கேளா கர்த்தித்தி, அவள் நக்கலி யுத்தத்து, ஒரு பொய்யான போர் மாதிரி வடிவமைச்சுக்கிட்டு அந்த விளையாட்டை தான் விளையாண்டாங்க. விளையாடும்போது கூட ஒரு போர் மாதிரியான, போர் செய்கிற மாதிரி விளையாட்டை தான் விளையாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. வகு வியூஹ் கி ரச்சனா கர்த்தித்தி, அவள் வியூகம், அதாவது படை வீரர்களை வந்து சீரமைச்சு ஒரு வியூகம் அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. வியூகம்னாக்கா படை வீரர்களை சரியாக நிறுத்தி சண்டையிட்டு ஜெயிக்கிறது, அதுதான் வந்து வியூகம். அந்த வியூகம் அமைக்கிறதுல, வியூகம் அமைச்சு சண்டை போகிறதில் திறமையானவளாக இருந்தாங்க. வகு சிக்க கேள்தீத்தி, அவள் வேட்டையாடினாள். सैन्य घेरना और दुर्ग तोड़ना यही उसके मन पसंद खेल थे. சைனியை கேர்னா, படை வீரர்கள் சுற்றி வளைப்பதும் மற்றும் கோட்டையை உடைப்பதும், துர்கு தௌட்னானா கோட்டையை உடைப்பதும், ஏஹி இவையே, உஸ்கே மன் அவளுடைய மனதிற்கு, பசந்த் கேள்கே பிடித்த விளையாட்டுகள். मराठों की कुल देवी भवानी ही लक्ष्मीबाई की आराध्य देवी थी. மராட்டியர்களுடைய குல தெய்வமான, தேவின குல தெய்வமான பவானிஹி, பவானியே, லக்ஷ்மி தேவியின், லக்ஷ்மிபாயிக்கு, லக்ஷ்மி தேவியின் ஆராத்தியைனா அவளால் ஆதரிக்கப்பட்ட, அவளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேவியாக இருந்தார். அதாவது மராட்டியர்களோட குலதெய்வமான பவானி சாமியை தான் லக்ஷ்மி தேவி வந்து கும்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. झांसी के राजा के साथ लक्ष्मी बाई का विवाह हुआ. ஜான்சியின் ராஜாவுடைய, ஜான்சி நாடு அப்படிங்கிற நாட்டோட ராஜாவுடன், ராஜா கே சாத் ராஜாவுடன், லக்ஷ்மி பாயிக்கா லக்ஷ்மி பாயின் விவாஹ் ஹுவா திருமணம் நடந்தது. இஸ் தரஹ் வகு ஜான்சி கி ராணி பனி, இந்த வகையில் அவள் ஜான்சியின் ராணியாக ஆனாள். ராஜ்மஹல் மேம் குசியாங் சாகயி, அரண்மனையில், ராஜ்மஹல்னா அரண்மனை, அரண்மனையில் குஷியாங் சந்தோஷத்தின், சாகையின நிழல் இருந்தது, அதாவது சூழ்ந்திருந்தது, சந்தோஷம் சூழ்ந்திருந்தது. பூந்தேலோம் கி கீர்த்தி கதா कादा की तरह लक्ष्मीबाई ने झांसी में प्रवेश किया. பூந்தேலம் அப்படிங்கிற இடத்தோட புகழ் வாய்ந்த கதைகளைப் போல, காதானா கதை, புகழ் வாய்ந்த, கீர்த்தினா புகழ் வாய்ந்த கதைகளைப் போல, கதாக்கி தரகு கதைகளைப் போல, லக்ஷ்மிபாயி ஜான்சி மே பிரவேஷ் கியா, ஜான்சி நாட்டில் உள்ளே வந்தார், உள்ளே நுழைந்தார். झांसी के राजा और
झांसी के राजा और रानी शिव பார்வதி के समान थे. ஜான்சியினுடைய ராஜாவும் ராணியும் சிவன் பார்வதிக்கு சமமாக இருந்தனர். शिव பார்வதினா சிவன் பார்வதி. लक्ष्मी बाई के कारण लक्ष्मी बाईயின் காரணமாக राजमहल में प्रकाश छा गया. லக்ஷ்மி பாயின் காரணமாக ராஜ்மஹலில் அரண்மனையில் பிரகாசம், அதாவது ரொம்ப வெளிச்சமா, ரொம்ப பிரகாசம் சூழ்ந்திருந்தது, வெளிச்சம் சூழ்ந்திருந்தது, ஒளி சூழ்ந்திருந்தது அப்படின்னு நான் சொல்கிறாங்க. மகர் दुर्भाग्य धीरे धीरे झांसी को घेरने लगा. ஆனால் துர்பாக்கியம் கெட்ட நேரம், துர்பாக்கியம்னா கெட்ட நேரம் வந்து மெல்ல தீரே தீரேன மெல்ல ஜாங்சியை சுற்றி வளைத்தது. கேர்னே லகா சுற்றி வளைத்தது. ராஜா மர் கயே ராஜா இறந்து போனார். அவர் ராணி விதவா பன் கயே ராணி விதவையாக ஆனாள். रानी का हाथ हथियार पकड़ने के लिए बना था. ராணியின் கை ஆயுதங்களை பிடிப்பதற்காகவே ஆனதாக இருந்தது. इसलिए विधि ने चूड़ियांग उतार थी. அதனால் விதி அவளுடைய வளையல்களை உடைத்து விட்டது. உத்தார்னா உடைச்சிடுச்சு, சூடியாங்கன்னா வளையல்களை உடைத்து விட்டது. ராஜா और ராணி கே कोई संतान नहीं थी. ராஜாவிற்கும் ராணிக்கும் எந்த வாரிசும் இல்லை. ராணி லக்ஷ்மி பாயி துக்கி थी. ராணி லக்ஷ்மி பாயி கவலையுடன் இருந்தாள். झांसी के राजा के मरने से डल्हौजी प्रसन्न हुआ. ஜாங்சியின் ராஜா மர்னேசே இறந்ததனால் டல்ஹௌசி, அதாவது ஆங்கில அதிகாரி, டல்ஹௌசிங்கிற ஒரு ஆங்கில அதிகாரி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். பிரசன்ன ஹுவா ரொம்ப சந்தோஷம் அடைந்தான். உஸ்னே இசே झांसी के हटपने का अच्छा अवसर समझा. उसे அவன் इसे झांसी को இந்த சமயமே ஜாங்சி நாட்டை ஹட்பனே பிடிப்பதற்கான நல்ல அவசர்னாக்க வாய்ப்பு என்று நினைத்தான். அவசர் சம்ஜா வாய்ப்பாக நினைத்தான், நல்ல வாய்ப்பாக நினைத்தான். உஸ்னே பிரிட்டிஷ் ராஜை को झांसी का वारिस घोषित किया. அவன் பிரிட்டிஷ் ராஜ்யத்தை ஜாங்சியின் வாரிசாக, அதாவது அந்த நாட்டுக்கான அடுத்த வாரிசு அப்படின்னாக்கா அது யாருனாக்கா பிரிட்டிஷ் ராஜ்யம்தான் அப்படின்னு சொல்கிறான். யார்? டல்ஹௌசி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி பிரிட்டிஷ் ராஜ்யம்தான் இனிமேல் வந்து ஜான்சி ஆளும் அப்படின்னு அறிவிக்கிறார். उसने ब्रिटिश राज्य को झांसी का वारिस घोषित किया. அவர் பிரிட்டிஷ் ராஜ்யத்தை ஜாங்சியின் வாரிசாக அறிவித்தான். उसने झांसी के किले पर अपने झंडा फहराया. उसने அவன் ஜாங்சியின் கோட்டையின் மீது தன்னுடைய கொடியை பறக்கவிட்டான். देखते ही देखते झांसी राजे रानी का ना रहा. பார்க்க ஜான்சி ராணியம் ராணியிடம் இல்லை, ராணியை விட்டு போய்விட்டது. அதாவது ராணிக்கு சொந்தமாக இல்லாமல் போயிடுச்சு. ராணிக்கா நாரகா ராணியிடம் இல்லை.
வகே துஸ்ரேகா ஹோ கயா, அது மற்றவருடையதாக ஆகிவிட்டது. अंग्रेज अपने माल बेचने के लिए भारत में आए. ஆங்கிலேயர்கள் தன்னுடைய பொருட்களை, மால்னா பொருள், அவங்க நாட்டில் செய்யப்பட்ட பொருளை வந்து பேச்சினே கேலியே விற்பதற்காக பாரத் மேம் ஆயே இந்தியாவிற்கு வந்தனர். தீரே தீரே உன்கா பை யஹாங் ஜம் கயா, மெல்ல மெல்ல அவர்களுடைய காலடி இங்கே பதித்துவிட்டனர். யஹாங் के ராஜா और நவாப் अंग्रेजों के गुलाम बन गए. இங்கே இருந்த ராஜாக்களும் மற்றும் நவாபுகளும் ஆங்கிலேயருக்கு அடிமையாக ஆகிவிட்டனர். अंग्रेज किसी से भी तरस नहीं खाते थे. ஆங்கிலேயர்கள் யாரிடமும் இரக்கத்தை காட்டவில்லை. ராணி லக்ஷ்மிபாயி தப் தாசி பனி, ராணி லக்ஷ்மிபாயி இப்பொழுது அடிமையாகிவிட்டாள். மகர் உஸ்கி வீர்த்தா கே காரன் அப் வஹ் தாசி நஹி மகாராணி புகாரி ஜாத்தி ஹை. ஆனாலும் உஸ்கி அவள் வீரத்தின் காரணமாக அப் இப்பொழுதும் வஹ் தாசி நகி அவளை தாசியாக இல்லை மகாராணியாக அழைக்கிறார்கள். விசேஷதா யஹ் கவிதா லம்பி கவிதா கா ஏக் லகு அம்ச ஹை. இந்த கவிதை ஒரு நீளமான கவிதையிலிருந்து ஒரு சிறிய பகுதி. லகு அம்சன சிறு பகுதி அப்படின்னு அர்த்தம். தில் में आगे की पक्तियां पढ़ने की इच्छा होती है. மனதில் மேலும் பத்திகளை, மேலும் அந்த பேராகிராஃபை, இன்னும் நிறைய பேராகிராஃபை படிக்கணும் அப்படின்னு இச்சா ஹோத்தி ஹை, ஆசை எழுகிறது. கவிதா சரல் और பிரபாவபூர்ண ஹை. கவிதை எளிமையாகவும் மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. பிரபாவபூர்ண உணர்ச்சி பூர்வமாக, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த சாராம்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா படிங்க, ரொம்ப ஈஸியானது தான். இதோட ஈஸியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.